வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நாம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய தொடர்பான பதிவில் இன்றைய பதிவில் நாம பார்க்க போறது 9ஆம் பாவகம் அதிர்ஷ்டம் பாக்கியஸ்தானம் எனக்கூடிய நமது ஆற்றலை செலவிடுவதால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அங்கீகாரங்கள் எப்படி இருக்கும், அல்லது அதை எப்படி நம்ம கைவர பெறுவது, எப்படி நம்ம அதை அடையிறது அப்படிங்கிறதுக்கான திறவுகோல் தான் 9ஆம் பாவகம். அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஸோ 9ஆம் பாவகம் பாக்கிய அதிபதி, ரொம்ப முக்கியமான இடம், தர்மத்தின் தளம், தர்ம ஃபீல்டு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடை குறிக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். ஸோ இங்கதான் உங்களுடைய அனுபவங்கள், நம்மளுடைய அனுபவங்கள் ஒரு தர்மமாகவோ, ஒரு கொள்கையாகவோ, ஒரு நீதி மாறலாகவோ மாறும். ஸோ உயர்தரமான நாணம் அல்லது வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய இடமும் இந்த 9ஆம் இடம் தான். ஸோ கர்மாவின் நியாயம், நம்ம ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கான விடை இதுதான். நீ உன்னோட கர்ம வினை, இதை நீ இப்படி இருந்துதான் நீ கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதில குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். ஸோ இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான் மனுஷனா பக்குவப்பட்ட மனிதனால் மாற்றக்கூடியது. மாறுதல், மாற்றங்களை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் பாவகம் என்றாலுமே கூட அவன் மாறக்கூடிய தன்மை, அவன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது 9ஆம் பாவக அதிபதி தான். ஸோ இந்த 9ஆம் பாவக அதிபதி மற்ற வீட்டில் இருந்தால், அல்லது அந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கும் கிரகங்களின் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 9ஆம் பாவக அதிபதி முதல்ல நாம மற்ற வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். ஸோ 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வ அருள், தந்தை, குரு மற்றும் நல்ல பலன்களை, குட் லக்ஸ், லக்கை பற்றி குறிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாசல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது 1ஆம் வீட்டில் லக்கணத்திலேயே இருக்குது அப்படின்னு வைங்களேன். உங்களுக்கு பிறப்பிலேயே நல்லவங்களா இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய இடத்துல பிறந்த குழந்தைகளாக இருப்பாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு பல நன்மைகளை தானாவே தேடித்தரும். கௌரவமான பதவி அல்லது கௌரவமான படிப்பு, வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தந்துடும். லக்கணத்திலேயே 9ஆம் பாவக அதிபதி இருந்தால். 2ஆம் பாவக 2ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னு 9ஆம் பாவக அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தாங்கன்னு அவங்க குடும்ப பாரம்பரியம் மற்றும் பேச்சின் மூலமாக நியாயம் கிடைக்கும். பொருளாதார ரீதியா பெரிய சரிவுகள் ஏற்படாது. கல்வியில நல்ல கல்வி கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வாக்க தவறாம காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். இதே 3ஆம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அவங்களோட சுய முயற்சி அடிக்கடி சோதிக்கப்படும். அவங்க சுய முயற்சி அல்லது அவங்களுடைய தைரியம், பேச்சுக்கள் எல்லாமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு, அந்த சோதனை மூலமாக அவர்கள் ஒரு கொள்கை அல்லது ஒரு நியாயம் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு அதே துறையில், அதே 3ஆம் பாவகத்தின் எழுத்தின் மூலமாகவோ அல்லது பேச்சின் மூலமாகவோ அல்லது ஒன்றை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாகவோ தனக்கு தைரியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். 4ஆம் வீட்டில் 9ஆம் பாவக அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, தாய் வழி உறவுகளின் மூலமாக வசதிகளும் வாய்ப்புகளும், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வாழ்க்கை வசதியாக இருக்கும். வீடு, உயர்கல்வி தடையின்றி அமையும். மன அமைதியே இவர்களின் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். இதே 9ஆம் அதிபதி போய் 5ஆம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், இது ரொம்ப பாக்கியமானவர், ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க, நல்ல ஞானம் இருக்கும், நல்ல குழந்தை செல்வம் இருக்கும், குழந்தைகள் மூலமா பெருமை கிடைக்கும், கலைகளில் அதிக திறமை அல்லது அதீத ஆர்வம் கூட இருக்கும். இதே 6ஆம் வீட்டுல இருக்குன்னு வைங்களேன், 9ஆம் பாவக அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கு அப்படின்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும். எப்ப அப்படின்னா, கண்டினியூவா போராடணும், ரொம்ப போராடணும், சவால்களையும் தடைகளையும் தாண்டி தொடர்ச்சியான போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது வேலையை செய்யும். ஆனா இவங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு மறைமுகமாக உதவக்கூடியவர்களாக இருப்பார். 7ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடம். ஏன் அப்படின்னா, இது கூட்டாண்மை அல்லது தன் சம வயது உடைய நண்பர்கள் வட்டத்தை குறிக்கக்கூடிய இடம், சக தொழிலாளிகள், சக தோழர்கள் இவங்களை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் பாவகம். திருமண வாழ்க்கையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல போய் 9ஆம் பாவக அதிபதி உட்கார்ந்தாங்க அப்படின்னு வைங்களேன்,
ஒரு வகையில அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப காம் டைப்பா நல்ல நல்ல அதிர்ஷ்ட இலக்குள்ளவரா இருப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமா அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னாலுமே கூட இந்த 7ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த சரியா நீங்க ஹேண்டில் பண்ணாம விட்டீங்க அப்படின்னு கலத்திர தோஷத்தை கொடுத்துரும். திருமண உறவுகளை பாதிச்சிடும். திருமண உறவு, நண்பர்கள், கூட்டாளிகள் எங்கேயுமே சிக்கல்கள் அல்லது அங்கிருந்து வெட்டி விடுற தன்மையை கொடுத்துரும். 8ஆம் வீடு 8ஆம் வீடு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள், மன மாற்றங்கள், உருமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல 9ஆம் பாவக அதிபதி உட்கார்ந்தாரு, 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதி இருந்தாரு அப்படின்னீங்களா, உங்களுக்கு பெரிய இழப்புகள் அல்லது பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை நுணுக்கம் அல்லது ஒரு ஒன்றை பற்றிய தொழில் ரகசியம் இதென தெரிஞ்சுக்கோங்க. எதிர்பாராத வகையில உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா அது அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாக உங்களுக்கு வலி வேதனைகள் மூலமாகத்தான் பாடத்தை கற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். இதே 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலேயே இருக்குது, தன் வீட்டிலேயே இருப்பது அப்படிங்கும் போது தந்தை அல்லது குரு வழிகாட்டியின் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட ஆன்மீக பயணங்கள் அல்லது நற்காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இதே 10ஆம் வீட்டுல இருக்கு அப்படின்னு தொழிலில் நேர்மையும் கௌரவமும் இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம், வாழ்க்கை ஒர்க்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்கும். அரசாங்க மரியாதை அல்லது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். இது 11ஆம் வீட்டுல இருந்தாங்கன்னா லாபங்கள் கொஞ்சம் மூத்த சகோதரர்கள், பெரிய மனிதர்கள் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஜாதகரின் எல்லா நியாயமான ஆசைகளும் நிறைவேறும். இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கிய அதிபதியினுடைய பலத்தை பொறுத்துதான் இதெல்லாமே இல்லைன்னா நெகட்டிவாக மாறுது. இதே 12ஆம் வீட்டுல இருக்குன்னீங்களே வெளிநாட்டு யோகம், சுகபோக வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அல்லது சேவை செய்து மகிழ்ச்சி காணக்கூடியவராக இருப்பார்கள். தனிமை, தியானம், யோகா இதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குது. சரி, இப்ப இந்த 9ஆம் அதிபதி எந்த கிரகமாக அமைந்து அவர் மற்ற வீடுகளில் இருக்கும்போது ஏற்படும் பொதுவான விளைவு. அப்போ இதுல 9ஆம் அதிபதி இந்த சூரியனா இருக்காரு. அரசாங்க அனுகூலம், தந்தை வழி சொத்து, கௌரவம் இதெல்லாமே வரும். நிர்வாக திறமை 9ஆம் அதிபதி நிர்வாக திறமையை கொடுத்து சூரியனா இருந்தா நிர்வாக திறமை, தலைமை பண்பு, லீடர்ஷிப்பா லீடரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம், தத்துவம், ஏதாவது ஒரு கருத்து கொள்கையில தெளிவா இருப்பாங்க. சந்திரன் மன அமைதி மற்றும் தாயோட ஆசீர்வாதம் அரவணைப்பு இருக்கும். கலை உணர்வு, கற்பனை திறன், அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்டம் என்பது அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான விஷயமாக இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. செவ்வாயின் நிலம் பூமிக்கு உண்டான அதிபதி. சொத்து, பூமி, அதிகாரம் மூலம் யோகம் கிடைக்கும். எட்டுங்க வம்பு வழக்கு இதுலையும் ரொம்ப விட்டும். தர்மத்திற்காக போராடும் குணம் இருக்கும். நிர்வாகம், சட்டம் அல்லது இராணுவத்துறையில் பாக்கியங்கள் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, பாதுகாப்புத்துறை அதுலாம் கிடைக்கும். முதலா இருந்துச்சு அப்படின்னு கல்வி, எழுத்து, ஜோதிடம் மற்றும் வியாபாரம் மூலம் அதிர்ஷ்டம் பெறும். இப்ப நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் இது விஷயங்கள் நடக்கும். 9ஆம் வீட்டுல புதன் இருந்தாலும், 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிகச்சிறந்த பேச்சாற்றல், புத்தி கூர்மை இருக்கும். தகவல் தொடர்பு, கணிதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதன் மூலமாக புகழையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். குரு மிகச்சிறந்த அமைப்பு, நல்ல ஒரு ஆசை, உயர்ந்த ஞானம் தானாவே வரும். அமைதியான வாழ்க்கை, சமூகத்துல பெரிய மரியாதைகளையும் வழிகாட்டக்கூடிய தகுதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் போகும். சுக்கிரம் இருக்கிறது கொஞ்சம் சிரமமான இடம். சுக்கிரன் இருப்பது அல்லது 9ஆம் பாவக அதிபதியாக சுக்கிரன் வருவது என்பது ஆடம்பர வாழ்க்கை, வாகன யோகம், கலைகள் மூலம் அதிர்ஷ்டமும் வரும். கொஞ்சம் கவனமா அப்படின்னா பேரையும் கிடைச்சிட்டு போகும். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு நல்ல யோகத்தை
சனி சனி இருப்பது அதிர்ஷ்டம் என்பது மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூன்றும் சனி ரொம்ப கவனமா கேட்பாலும். ஸோ இந்த மூன்றும் இருந்தால் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு பெரும்பாலும் எங்க ஆர்வம் இருக்கும் அப்படின்னு தத்துவார்த்தம், சித்தாந்தம் இதை பத்தி பேசவங்களா இருப்பாங்க. தர்ம சாஸ்திரங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். இருந்தாலுமே கூட கடின உழைப்புக்கு பின்னாலே இவங்களுக்கு யோகம் வரும். ஸோ இப்ப நாம 9ஆம் அதிபதி வெவ்வேறு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் இருக்கும், அதே போல 9ஆம் அதிபதி யாராக இருந்தால் என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பொதுவாக பார்த்தோம். இதை உங்க ஜாதகத்துல பொருத்தி பாருங்க. இதோட இந்த 9ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர குணங்களையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாம எப்படி இருக்கலாம், எப்படி இருந்தா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு பதிவுல 12ஆம் இடம் இருதலை புள்ளி என்பதை பற்றி பார்க்கலாம்.